ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ எடிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா alight அண்ட் நோட் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிற 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நோட் எடிட்டிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, ஒரு கமெண்ட்டாக நான் எல்லாத்துக்கும் மெல்ல ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ வந்து போட்டு 2 months கிட்ட ஆச்சு. ஸோ சாரி. ஸோ ஏன்டா இப்போ திடீர்னு வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்கும் பின்னாடி சொல்கிறேன். ஏன்டா திடீர்னு வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்கும் பின்னாடி எல்லாத்தையும் சொல்கிறேன்னா. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நான் வந்து மெட்டீரியல் லிங்க் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏபிகே லிங்க்கும் அங்கே தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எந்த விதமான இல்லீகல் லிங்க்கும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் அண்டு லிரிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அது சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பழைய alight பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 அந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ உங்களுக்கு நான் இது ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லிரிக்ஸுக்கு எப்படி அனிமேஷன் ஆட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி இருந்திருக்கும். அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து வீடியோ லிரிக்ஸு, பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் தென் என்னோடய வாட்டர் மார்க் எல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு லிரிக்ஸை டச் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு காசியன் பிளர் அப்படின்னு தேர்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு லிரிக்ஸோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் கீ, அப்புறம் ஒரு 18 இல்லை 20, அதாவது 0.0020 வந்து வச்சுட்டு ஒரு ப்ளஸ் கீ, இதை வந்து 0 ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு திருப்பி மறுபடியும் எண்டிங்க்கு போய்க்கோங்க. எண்டியில் போய்ட்டு ஒரு கீ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிளர் ஆகிற மாதிரி. மறுபடியும் அந்த கீக்கு முன்னாடி ஒரு கீ கொடுங்க. கொடுத்துட்டு அதை வந்து 0 ஆக்கிடுங்க. ஓகே, ஆக்கிட்டிங்களா? இப்போ அவ்வளோதான். நம்ம லிரிக்ஸுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிடுங்க. அதே 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் லிரிக்ஸ் வந்து நான் இன்னொரு அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். எஃபெக்டை டச் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போயிட்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி கைஸ். ஓகே, பிளர்னு இருக்கும். அதில் போய்ட்டு காசியன் பிளர் டச் பண்ணிட்டு லிரிக்ஸோட ஸ்டார்டிங் பொசிஷன் போய்கிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ, செகண்டாக ஒரு கீ, லிரிக்ஸோட எண்டிங்க்கு முன்னாடி ஒரு கீ, லிரிக்ஸோட எண்டிங்கில் ஒரு கீ. இதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக வச்ச கீயும் செகண்டாக வச்ச கீயும் 0 ஆக்கி விட்ருங்க. ஃபஸ்ட்டில் வச்ச கீயை வந்து 0.2 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அது மாதிரி லாஸ்ட்டாக வச்ச கீக்கும் 0.200 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 4 கீ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்டாக உள்ள கீக்கும் தேர்டாக உள்ள கீக்கும் ஸ்ட்ரென்த்தை வந்து 0 ஆக்கிடணும். அடுத்து ஃபஸ்ட்டாக உள்ள கீக்கும் லாஸ்ட்டாக உள்ள கீக்கும் எஃபெக்டோட ஸ்ட்ரென்த்தோட லெவல் வந்து 0.200 அந்த ரேஞ்ச் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்டோட லிரிக்ஸ் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு வீடியோக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நோடுன்னு ஒரு வீடியோ எடிட்டிங் சொன்னோன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நோடுக்குள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். ஓகே, நோடு அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் ப்ளஸ் ஐக்கான் போட்ட மாதிரி நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணால் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போவோம். நான் கீழே இருக்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோ. ஸோ அதை நீங்கள் பார்க்குறா இருந்தாலும் ப்ரிவியூ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மீடியாங்கிறத டச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ரூட்டு ப்ளஸ் ஐக்கான் அது 2 இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரேஷியோ, FPS, ப்ரீவியஸ் ரெசல்யூஷன் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கிறோம். ரேஷியோ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து 1:1 ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு FPS வந்து 30 FPS இருக்கட்டும். ரெசல்யூஷன் வந்து இப்போ நம்ம வந்து 25% வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது மினிமம் ஒரு 4 GB ரேம் மொபைலாக இருந்தால் ஒரு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒரு 6 GB ரேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் ரெசல்யூஷன் வந்து 25% வச்சுக்கலாம். நம்ம மோர் தென் 50% வச்சால அப்ளிகேஷன் வந்து ஒழுங்காக ரன் ஆக மாட்டேது. ஸோ அதனால் 25% வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரூட்டு ப்ளஸ்ன்னு அப்படின்னு 2 ஐக்கான் இருக்கும். அதில் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோன்னே செகண்டாக வந்து மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மீடியா டச் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு வீடியோ இமேஜ் நம்ம எதை வச்சு எடிட் பண்ண போகிறோமோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து வீடியோ தான் வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். ஸோ அதில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு காட்டிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு கீழே 3D செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். ஸோ சாரி இல்லை நீங்கள் வந்து வீடியோ லேயரை டச் பண்ணிக்கோங்க. வீடியோ லேயரை டச் பண்ணோன்னா ஆடியோக்கு கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னா அசஸ் ஸ்டோர்னு 2 4 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோ ஸ்கேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும் க்ளோ ஸ்கேன்னு. அதை டச் பண்ணிக்கோங்க. க்ளோ ஸ்கேன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த க்ளோ ஸ்கேன் கூடிய எஃபெக்ட் வந்து அந்த லிரிக்ஸில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவுக்குரிய கலரை மட்டும் நம்ம சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லேயரை டச் பண்ணிட்டு எவாலுவேஷன் ரேடியஸ் ஸ்கேட்டரிங் அதோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா 0.250 அது அப்படியே இருக்கட்டும். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.02 செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா 7.01. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேட்டரிங் நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். கீழே பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் மேலே இழுக்கிறேன். 7.2 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து 1.4 இல்லை 1.5 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளண்ட் மோடில் வந்து சாலிட் கலர்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு க்ளோ கலர் வந்து ரெட் கலர், இந்த வந்து ஒயிட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் ரெட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த வீடியோ லேயர் டச் பண்ணதுக்கப்புறம் க்ளோ கலரை டச் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும். அதை ஒரு கீ கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் க்ளோ கலர் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்த லிரிக்ஸ் எங்கே முடியுது பாருங்கள். அந்த செகண்ட் லிரிக்ஸ் முடிகிற இடத்துல ஒரு கீ அனிமேஷன் கொடுத்துட்டு அந்த ரைட் சைடு இருக்கிற கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம எங்கனோக்கில் வந்து வீடியோ வந்து சரி லிரிக்ஸ் வந்து எண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, இங்கனக்குள்ள வந்து செகண்ட் கலர் முடியுது. சாரி, செகண்ட் லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து கலருங்கிற இடத்துல போயிட்டு அப்படியே லைட்டாக கலர் வந்து மேலே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லிரிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் லிரிக்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து தேர்ட் லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு கீ கொடுத்துட்டு அந்த கலரை வந்து அப்படியே லைட்டாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் லிரிக்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஃபோர்த் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு கீ கொடுத்துட்டு இங்கே ஒரு மஞ்சள் கலரு அப்படியே லைட்டாக கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரெய்னி எஃபெக்ட் இருக்கும். அதை எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலர் எஃபெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அசஸ் ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3வது வரிசையில் கடைசியாக இருக்கும். அதை டச் பண்ணிங்க, ரெயின் ட்ராப்ஸ்னு. ஓகே, அதை டச் பண்ணிட்டு பிளர் இருக்குது பார்த்தீங்களா, பிளரை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிடுங்க. ஒரு 0.7 ரொம்பலாம் வேணாம், 0.7 அந்த ரேஷியோ போதும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். டிஸ்டார்ஷனு குறைச்சிடும். பிளரில் வந்து காசியன் பிளர் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரைட் சைடு கீழே வாங்க, சாரி லெஃப்ட் சைடு கீழே வந்தீங்கன்னா ஹோம் ஐக்கன் பக்கத்தில் செகண்டாக ஒரு மேலே வந்து சென்ட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் எஃப்பிஎஸ் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மறுபடியும் ஹோம் ஐக்கான் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரியான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இனிமேலும் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வீக்லி வந்து 2 to 3 வீக் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இன்னொன்று நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறேன். ஸோ என்னென்னு பின்னாடி சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ சாரி கைஸ், இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் வெயிட் பண்ணதுக்கு. ஸோ சாரி. இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக ரெகுலராக வரும். மேபி 3 to 4 வீடியோ கூட வரலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.